வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கோயம்பேடுல நடந்த இந்த கொலை சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு மெல்ல மெல்ல உண்மைகள் இப்பதான் வந்து சமூக வலைதளங்கள்லயும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் ஒரு பக்கம் வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னா, இதை காவல்துறை எப்படி அணுகியது? அரசு எப்படி அணுகுறது? அப்படிங்கிறது பல கேள்விகளை வந்து இன்னைக்கு எழுப்பியிருக்கு. இது எல்லாத்தையுமே தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் தங்கக்கூடிய மேரி ஸ்டெல்லா அப்படிங்கிற இலங்கையைச் சேர்ந்தவருடைய மகள் தான். 18 வயது. அவங்க பேர வந்து நான் குறிப்பிட விரும்பல. அவங்களுக்கு இன்னும் 18 வயது கூட பூர்த்தி ஆகல. 12த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜ் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் Instagramல அவங்க வந்து ஒரு பெண் 17 வயது பெண், அவங்க பேரையும் நான் இங்க குறிப்பிட விரும்பல. ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண். அவங்களோட இவங்களுக்கு Instagram மூலமாக நட்பு ஏற்படுது. அப்போ காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னால லீவ்ல சென்னையில வந்து உன்ன பார்க்கிறேன் அப்படின்னு இவங்க பிளான் போட்டுட்டு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. இறந்து போன பெண்ணை அங்கேருந்து அனுப்பி வைக்கும் பொழுது, அவங்க அம்மா வந்து இந்த பெண்ணோட அம்மா கிட்ட பேசியிருக்கிறாங்க. "நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்களா?" எல்லாம் கேட்டிருக்காங்க. "நீங்க பரவால்ல, கவலைப்படாதீங்க. பொண்ண அனுப்பி வைங்க. நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம்லாம்" சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில தான் அந்த பொண்ண வந்து அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இங்க வந்த இந்த பெண்ணு, இந்த 17 வயது பெண் 2 பேருக்குமே வந்து 18 வயது பூர்த்தி ஆகல. 2 பேருமே மைனர்ஸ். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஈவினிங் கோயம்பேடு பக்கத்துல இருக்கக்கூடிய சென்னை கேட்வே அப்படிங்கிற ரெஸ்டோ பாருக்கு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிருக்கிறாங்க. அங்க இவர்களுக்கு பரிச்சயமான 2 ஆண் நண்பர்கள் இருந்திருக்காங்க. அதுல ஒரு பையனுக்கு வயசு 19, இன்னொரு பையனுக்கு வயசு 21. இந்த 2 பசங்களோட சேர்ந்து இந்த 2 பொண்ணுங்களும் இந்த ரெஸ்டோ பாருக்கு போயிருக்கிறாங்க. போன இடத்துல அண்டர் ஏஜ் மைனர் குழந்தைங்க இவங்க 2 பேரும் மது அருந்தியிருக்கிறாங்க. மது அருந்திட்டு அந்த ரெஸ்டோ பார்ல டான்ஸ் ஆடும் பொழுது, அங்க அதே ரெஸ்டோ பாருக்கு வந்த 7 ஆண்கள், அவங்க ஒரு கேங்கா வந்திருக்கிறாங்க போலிருக்கு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள தான். 7 பேர் கொண்ட குழு அங்க வந்திருக்கிறாங்க. டான்ஸ் ஃப்ளோர்ல டான்ஸ் ஆடும் பொழுது, இந்த 18 வயது சிறுமியை இவங்க ஏதோ தொடக்கூடாத இடத்துல தொட்டிருக்கிறாங்க, இடுப்ப கிள்ளியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு பையன் வாக்குமூலம் குடுத்த அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பையன் சொல்றான். இதனால வந்து அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சண்டை ஏற்பட்டிருக்கு. இந்த பசங்க வந்து அந்த பையன வந்து ஏதோ தாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பவுன்சர்ஸ் வந்து இத பிரிச்சு விட்டு, இவங்களுக்குள்ள சமாதானம் பண்ணி, "இல்ல சண்ட போடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேங்குக்கு வேற ஒரு கேங்கோடையும் சண்டை நடந்திருக்கு. அதே ஈவினிங் அப்படின்னு இந்த பையன் வாக்குமூலத்துல சொல்றான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில தான் வந்து தெரிய வரும். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 11, 12 மணி அளவுல இவங்க வெளியில வந்திருக்கிறாங்க. வெளியில வந்தோனே இந்த கேங்கு வண்டியில கிட்டத்தட்ட 7 பசங்க அவங்க வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க கார்ல. இந்த 4 பசங்களும் குடிச்சிருக்கிறாங்க. குடிச்ச பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரே பைக்ல 4 பேரும் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பையன் வண்டி ஓட்டியிருக்கிறான். நடுவுல இந்த 2 பெண்களையும் உட்கார வச்சு, பின்னால ஒரு பையன் உட்கார்ந்துகிட்டு இந்த பெண்கள கொண்டு போய் டிராப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கிளம்பியிருக்கிறாங்க. கிளம்புன போது என்ன நடந்திருக்குன்னா, கோயம்பேடு ஃப்ளைஓவர் கிட்ட இந்த பசங்க, அதாவது கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல 2 வெர்ஷன் இருக்கு. அதாவது ஒரு வெர்ஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வேணும்ட்டே இந்த பசங்க வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வெர்ஷன், இந்த பையனுடைய வாக்குமூலத்துல அவன் என்ன சொல்றான்னா, இன்னொரு கேங்குக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்தது. அந்த கேங் போகும்பொழுது ஒரு கல்ல தூக்கி இந்த கார் மேல வீசியிருக்கிறாங்க. அப்போ பார்த்து நாங்க அந்த சைடா பாஸ் பண்ணதுனால, நாங்க தான் இத செஞ்சோம்னு நெனச்சுக்கிட்டு, எங்கள கோவத்துல இவங்க தொரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த வெர்ஷன் உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா, இப்படி போகும்பொழுது வேணும்ட்டே இந்த கார்ல பின்தொடர்ந்து தொரத்தி போய் முதல்ல ஒரு தடவ அந்த வண்டியை இடிச்சிருக்கிறாங்க. இடிச்சம்போது அந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் தடுமாறி இருக்கு. ஆனா, அவங்க கீழ விழல. மீண்டும் ஒரு முறை பலமா போய் அந்த ஸ்கூட்டரை இடிச்சிருக்கிறாங்க. இடிச்ச வேகத்துல பசங்க 2 பேரும் கீழ விழுந்திருக்கிறாங்க. பெண்கள் 2 பேரும் தூக்கி வீசி எறியப்பட்டிருக்கிறார்கள். இதுல விழுப்புரத்தைச் சேர்ந்த அந்த மாணவி சம்பவ இடத்திலேயே கடுமையான ஹெட் இன்ஜுரீஸ்னால இறந்து போயிருக்கிறாங்க. இன்னொரு மாணவி முகம் ஃபுல்லா சிதைஞ்சிருக்கு. இடுப்புக்கு கீழ ஏகப்பட்ட எலும்பு முறிவு ஏற்பட்டு, ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலையில இன்னைக்கு கேஎம்சில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவியுடைய நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஆ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து அபாய கட்டத்த அவங்க தாண்டல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பல கேள்விகள வந்து இன்னைக்கு எழுப்பியிருக்கு.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக இதுல என்ன நடந்தது அப்படின்னு காவல்துறை கிட்ட இருந்தோ, இல்ல அரசு தரப்பில இருந்தோ ஒரு அறிக்கை கூட வரல. மௌனம் காக்குறாங்க. சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து ஒரு அறிக்கை இல்ல. சரி, அதிகாரப்பூர்வமா காவல்துறையில இருந்து ஏதாவது அறிக்கை வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட அறிக்கையும் இல்ல. இத ஏன் நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பரபரப்பான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது, ஏகப்பட்ட கதைகள் சோசியல் மீடியால வரும். சில உண்மைகளா இருக்கலாம், சில கட்டுக்கதைகளா இருக்கலாம், சில ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட பரப்பப்படக்கூடிய கான்ஸ்பிரசி தியரிஸா கூட இருக்கலாம். அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறைக்கும், அரசுக்கும் இருக்கு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போய் சோசியல் மீடியா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். முதலமைச்சர் கிட்ட இருந்தும் எந்த அறிக்கையும் இல்ல. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட இருந்தும் எந்த அறிக்கையும் இல்ல. காவல்துறை கிட்ட இருந்தும் எந்த அறிக்கையும் இல்ல. திஸ் இஸ் வெரி, வெரி, வெரி அன்பார்ச்சுனேட். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துது, சோசியல் மீடியால வைரல் ஆகுது, நியூஸ்ல வைரல் ஆகுது அப்படின்னு தெரியும் பொழுது, முதல்ல இதுல இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள, கான்ஸ்பிரசிஸ, பொய்யான ஃபேக் நியூஸ பரப்ப விடாம அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டியது காவல்துறையுடைய கடமை. 2வது, சம்பந்தப்பட்ட இந்த 2 பெண்களும் மைனர்ஸ். தே ஆர் அண்டர் 18 இயர்ஸ் ஓல்ட். அப்படி இருக்கும் பொழுது மீடியாவும் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இறந்து போன அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை போட்டு செய்தி போடுறீங்க. கொஞ்சமாவது ஜர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் இருந்ததுன்னா, லீகல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்றீங்களா? அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு மீடியா டிஆர்பிக்காக நீங்க எல்லாத்தையும் சென்சேஷனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா செய்வீங்களா? இறந்து போன பெண்ணும் சரி, கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய பெண்ணும் சரி, 2 பேருக்கும் 18 வயசுக்கு கீழ. அப்படி இருக்கும் பொழுது, படத்த போட்டு எப்படி நீங்க செய்தி போடுவீங்க? இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் இல்லையா? அந்த பெண்ணுடைய பெயர் என்ன? அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி என்ன? அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்க? எல்லாத்தையும் மீடியால பதிவு பண்றீங்க. அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமை என்ன? அந்த குடும்பங்கள் மீது, அந்த பெண்கள் மீது என்ன மாதிரியான விமர்சனங்கள் வரும்? இது சோசியல் மீடியா மூலமாக அவங்களுக்கு எவ்வளவு அழுத்தத்த குடுக்கும்? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு ரெஸ்பான்சிபிளா ரிப்போர்ட்டிங் பண்றீங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. 3வது, சோசியல் மீடியால இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, இல்ல கட்சிக்கு ஆதரவாக களமாடக்கூடியவர்களும் சரி, உடனே இந்த போட்டோஸ், இந்த வீடியோஸ், அந்த அம்மா பேசினது, அந்த ஃபேமிலி பேசினது, அந்த லாயர் பேசினதுன்னு எல்லாத்தையும் வெளியிட்டு, நீங்க உங்களுடைய வெஸ்டட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்காக இத இன்னும் ஊதி பெருசாக்குறீங்க. உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க அரசையும், காவல்துறையும் கேள்வி கேட்கணும். மாறாக இத அரசியல் படுத்தி கோர் இஷ்யூஸ்ல இருந்து பிரச்சனைய டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. இத சென்சேஷனலைஸ் பண்றதுல தான் உங்க கவனம் இருக்கே தவிர, இந்த சிஸ்டம சரி செய்யணும் அப்படிங்கிற முயற்சி யாருடைய பதிவுல என்னால பார்க்க முடியல. வெரி, வெரி, வெரி அன்பார்ச்சுனேட். இதை தாண்டி இதுல அரசிடமும், காவல்துறையிடமும் கேட்க வேண்டிய கேள்விகள் நெறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் FL3 லைசென்ஸ் கொடுத்த ஒரு ரெஸ்ட்ரோ பார்ல எப்படி 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்கள இவங்க அலோவ் பண்ணாங்க? என்ட்ரி குடுக்கறது சட்டவிரோதம் இல்லையா? அத எப்படி செஞ்சாங்க? இன்னைக்கு சம்பந்தப்பட்ட அந்த பாரோடைய லைசென்ஸ நீங்க கேன்சல் பண்ணியிருக்கீங்க. அந்த பார வந்து சீல் வச்சிருக்கிறீங்க. நல்லது, பாராட்டுறோம். ஆனா, சம்பந்தப்பட்ட அந்த பார் நடத்தக்கூடிய உரிமையாளர் மீதோ, இல்ல அங்க வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் மீதோ, இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்களா? வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறீங்களா? எந்த ஒரு தகவலும் காவல்துறை வெளியிட மாட்டேங்குதே. அண்டர் ஏஜ் கேர்ல்ஸுக்கும், அண்டர் ஏஜ் பாய்ஸுக்கும் எப்படி முதல்ல நீங்க பர்மிஷன் குடுக்குறீங்க? இந்த வழக்குல இன்வால்வ் ஆன 2 தரப்புலயும் பாத்தீங்கன்னா, 21 வயச தாண்டி யாருமே இல்லங்க. அப்போ இது ஒரு நாள் இன்சிடென்ட் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. ரெகுலராவே இது போன்ற ரெஸ்டோ பார்கள்ல இந்த மாரி அண்டர் ஏஜா வரக்கூடியவங்கள எந்தவித செக்கிங்கும் பண்ணாம தெரிஞ்சே அலோவ் பண்றாங்க அப்படிங்கிறது தானே இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கணும். அத பத்தி தானே நெறைய பேர் பேசி இருக்கணும். இப்படி சட்டவிரோதமா அலோவ் பண்றவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இத ரெகுலரா மானிட்டர் பண்றதுக்கு கவர்ன்மெண்ட் சார்புல ஏதாவது ஒரு போர்டு இருக்கா? வரக்கூடிய நபர்கள் கிட்ட ஆதார் கார்டு வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சுருமே. ஒரு ஐடி கார்டு வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சுருமே. அவங்களோட வயசு என்ன? அவங்கள உள்ள அலோவ் பண்ணலாமா? வேண்டாமான்னு? அப்ப உங்களுக்கு ஹேப்பனிங்கா ஒரு பிளேஸ் வேணும். ஜென்ஸி கூடுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்னா, எல்லா ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸையும் நீங்க ஃப்ளவுட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிற கேள்விய யார் எழுப்புறது? அது மாரி இன்னைக்கு காலையில பாதிக்கப்பட்ட அந்த 4 பேர்ல ஒரு பையன், அவனுக்கு 21 வயசுன்னு சொல்றான் அந்த பையன். அந்த பையனுடைய வீடியோ சோசியல் மீடியால வெளியாகுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வெளியாகுது. யாரோ ஒருத்தர் நடந்தது என்ன அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு. சம்பந்தப்பட்டவர் போலீஸ்காரரா?
இல்ல அந்த பையனுக்காக அங்க ஆஜரான வக்கீலா, இல்ல பொதுமக்கள்ல ஒருத்தரா, இல்ல பத்திரிக்கையாளர்ல ஒருத்தரா, யார் இந்த வீடியோ எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவ்வளவு சிசிடிவி கேமராஸ் இருக்கக்கூடிய இடத்துல, பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம யாரோ ஒருத்தர் கேள்விகள் கேட்டு, அவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ட கிட்டத்தட்ட வீடியோ பதிவெடுத்து சோசியல் மீடியால பரப்பி விடுறாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற போலீஸ் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப யார் வேணாலும் உள்ள நுழைஞ்சு, இந்த மாதிரி ஒரு பதிவு எடுத்து சோசியல் மீடியால போட்டு விடலாமா? இல்ல, அப்படி நீங்க தான் பதிவு பண்ணி, நீங்க சோசியல் மீடியால இத வெளியிட்டு இருக்கிறீங்கன்னா, இது கேஸ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறாதா? இப்ப நாளைக்கு வழக்கு கோர்ட்டுக்கு போச்சுன்னா, இதுல கேள்வி கேட்க மாட்டாங்களா? எப்படி பாதிக்கப்பட்ட நபர போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள்ள வச்சு, இப்படி ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வைரல் பண்ணீங்க? அப்படிங்கிற கேள்வி எழாதா? அப்ப இந்த காவல்துறையும், போலீஸும், இல்ல அரசோ என்ன பதில் சொல்லப் போறீங்க? இப்படி யாரு வீடியோ எடுத்தாங்க? அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருந்ததா? இப்படி வீடியோ எடுத்து வெளியிடுறாங்களே, அப்படி வீடியோ எடுத்து வெளியிட்டவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போறீங்க? அடுத்தது பாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 3 பசங்கள கைது பண்ணியிருக்காங்க. பாலகுருன்னு 21 வயசு பையன் ஒருத்தன கைது பண்ணியிருக்காங்க. அது இல்லாம 19 வயசான ஜோஷுவா கிஷோர் குமார்ன்னு 2 பேர கைது பண்ணியிருக்காங்க. இதுல பாலகுரு குடுத்த வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு, சுமன் சக்திவேல் அப்படின்ற ஒருத்தர் தான் வண்டிய ஓட்டுனாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மொத்தமா வண்டிக்குள்ள 7 பேர் இருந்திருக்காங்க. 3 பேர தான் கைது பண்ணியிருக்கிறீங்க. மீதி 4 பேர் என்ன ஆனாங்க? ஏன் அவங்கள இன்னும் கைது பண்ணி விசாரணை பண்ணல? ஏன் இன்னும் 24 மணி நேரம் ஆகியும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? அப்படின்னு பாதிக்கப்பட்ட இறந்து போன அந்த பெண்ணின் தாயார் கேட்கிறாங்க. அவங்க சார்புல அந்த வக்கீல் கேட்கிறாரு. இதுல உச்சபட்ச கொடுமை என்ன அப்படின்னா, அந்த வக்கீல் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அதாவது இந்த பைக்ல பிரயாணம் பண்ண அந்த 2 பசங்க இல்லையா? 2 பெண்களுக்கும் அடிபட்டு 1 இறந்து போச்சு. ஒரு ஒரு குழந்தை பாவம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இந்த 2 பசங்களுக்கும் உடம்பு பூரா சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு பையனுக்கு முகம்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அடிபட்டிருக்கான். ஆனா, சண்டே மார்னிங் 7:30 மணிக்கு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைன்னு கொண்டு போனவங்க, சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு முதலுதவி பண்ணணும்னு கூட காவல்துறைக்கு தெரியல. அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த தரப்புல இருந்து அந்த வக்கீல் வந்து பதிவு பண்றாரு ஒரு இன்டர்வியூல. முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு தேவையான முதல் உதவிய பண்ணணும் இல்லையா? முதல்ல கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட பண்ணுங்க. கீழ விழுந்த இம்பாக்ட்ல மண்டையில ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா தானே தெரியும். உங்க விசாரணைய நீங்க ஹாஸ்பிடல்ல வச்சு கூட பண்ணலாமே. அப்ப போலீஸோட பிரையாரிட்டி எதுவா இருக்கணும்? முதல்ல அடிபட்டவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படிங்கறத என்ஷூர் பண்றது தானே முக்கியமா இருந்திருக்கணும். விசாரணை பண்றது நீங்க ஹாஸ்பிடல்ல கூட பண்ணியிருக்கலாமே. இத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பரப்பப்படுகிறது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. நான் சோசியல் மீடியால வரக்கூடிய செய்திகள நான் பதிவு பண்றேன். இந்த சம்பந்தப்பட்ட இந்த ரெஸ்டோ பாரை நடத்தக்கூடியவர் தாவேகா கட்சியைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு செய்திய பதிவு பண்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் இந்த செய்தி பரப்பப்படுது. அவர் ஏற்கனவே டிராவல்ஸ் ஏதோ நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பார ஃபுல்லா அவர் தான் மேனேஜ் பண்றாரு. அதனால தான் போலீஸ் இந்த விசாரணையில மெத்தனம் காமிக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவங்க கைது பண்றதுல தாமதம் ஏற்படுத்துறாங்க. அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வெளியில வருது. இன்னொரு பக்கம் இந்த பசங்க கார் ஓட்டிட்டு போனாங்களே, அந்த கார்ல ஒரு கட்சி கொடி இருந்தது. அதனால தான் போலீஸ் தாமதப்படுத்துறாங்க. காருக்குள்ள இருந்தவங்க, அவங்க அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள். அதனால அவங்கள புரொடெக்ட் பண்றதுல, அவங்கள காப்பாத்துறதுல கவனம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளுடைய அடையாளமோ, இல்ல அவங்களுடைய போட்டோவோ இதுவரைக்கும் எந்த மீடியாவும் வரல. ஆனா இறந்து போன அந்த மைனர் பெண்ணுடைய போட்டோகிராஃப் வருது மீடியால. எவ்வளவு அநியாயமா இருக்கு பாருங்களேன். உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்றேங்க. இதுல யார் மேல தப்பு இருக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டியும், அக்கவுண்டபிலிட்டியும் பிக்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. இந்த ஆட்சின்னு இல்ல. கடந்த ஆட்சியிலயும், அதுக்கு முன்னாலேயும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுதே நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு சொசைட்டியுடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. 18 வயசு கூட நிரம்பாத 2 பெண்கள் நைட்டு கிளம்பி பப்புக்கு போயிருக்காங்க. வீட்ல இருந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 7 மணி, 8 மணி ஆகியும் குழந்தைங்க வீட்டுக்கு வரலன்னா, ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க? ஏது இருக்கீங்க? எங்க போறீங்க? யார் கூட போறீங்க? இந்த கேள்வி எல்லாம் கேட்கணுமா இல்லையா? இது பெற்றோருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே! அப்படி ஒரு 4 கேள்விகள் கேட்டிருந்தா, இந்த பெண்கள் முதல்ல அங்க போறத தடுத்திருக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்கள புரொடெக்ட் பண்றதுக்கோ, பாதுகாக்கிறதுக்கோ யாருமே இல்ல. அவங்க ஒத்த வயசுல இருக்கக்கூடிய 2 பசங்கள நம்பி, இவங்க பப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சேஃப்டிக்கு என்ன கேரண்டி இருக்கு? சரி இப்படி கிளம்பி போயிருக்கிறாங்களே, 18 வயசு கூட நிரம்பாதவர்களுக்கு உள்ள பர்மிஷன் குடுத்து அலோவ் பண்ணதுக்கு யார் அக்கவுண்டபிளா பிக்ஸ் பண்ண போறீங்க? ஒரு லைசென்ஸ் வாங்குனதோட ஒரு பாரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சா?
இல்ல லைசென்ஸ் குடுக்கறத விட அந்த கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சா? காவல்துறை இதெல்லாம் கண்காணிக்க வேண்டாமா? கோயம்பேடு மாரி ஒரு பிஸி ஜங்ஷனுங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பப் இது. நைட் 11 மணிக்கு 4 பசங்க ஒரு வண்டியில குவாட்ரபிள்ஸ் வந்திருக்காங்க. அவ்ளோ பெரிய ஒரு சிக்னல். அங்க ஒரு போலீஸ் ஆபிசர் கூடவா இருந்திருக்க மாட்டாங்க? நைட் 11 மணிக்கு சின்ன பசங்க 4 பேர் ஒரே வண்டியில வராங்களே, நிறுத்தி என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுக்க மாட்டாங்களா? குறைஞ்சபட்சம் அந்த குழந்தைங்கள நிப்பாட்டி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஆட்டோலயோ, இல்ல ஒரு கேப்லயோ ஏத்தி சேஃபா வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்திருக்கலாமே. இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்திருக்காதுல்ல. அப்ப அங்க யார அக்கவுண்டபிளா பிக்ஸ் பண்றது? கடந்த ஆட்சியில இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது, எல்லாரும் கேள்வி கேட்டீங்களா இல்லையா? எல்லாரும் நேரடியாக எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சட்டம் ஒழுங்கு அவலமாயிடுச்சு. இதுக்கெல்லாம் நேரடியாக முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்னு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா அக்கவுண்டபிலிட்டியும் கொண்டு போய் முதலமைச்சர் கிட்ட வச்சீங்கல்ல. அதே மாதிரி இந்த சம்பவத்திலயும் ரெஸ்பான்சிபிலிட்டியும், அக்கவுண்டபிலிட்டியும் யாருக்கு இருக்கு? இது போன்ற சம்பவங்கள் நடக்காம யாரு பாதுகாத்திருக்கணும்? சட்டம் ஒழுங்கு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? காவல்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? தேர்தலுக்கு முன்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்ல அப்படின்னு பேசின மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் இன்னைக்கு மௌனமா இருக்கிறாரு? ஏன் அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரல, ஒரு வீடியோ வரல? நீங்க தானே சார் சொன்னீங்க. பெண்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பான். இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான். உங்க அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு லெட்டர்லாம் நீங்க தானே சார் எழுதுனீங்க. அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவம் நடக்கும் பொழுது. விஜய்க்கு ஆதரவாக மாற்றம் வரணும். அதுக்காக தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசின எத்தனையோ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏன் இப்ப மௌனமா இருக்கீங்க? ஏன் இந்த அரசாங்கத்தை நோக்கியோ, இல்ல காவல்துறையை நோக்கியோ ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க? பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 அப்படின்னு வைப் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு, அத படம் புடிச்சு ரீல்ஸ் போட்டு வைப் பண்ணி வியூஸ் ஏத்தி அரசியல் அறுவடை செஞ்ச உங்களுக்கு, இன்னைக்கு அதே ஏஜ் குரூப்பை சேர்ந்த ஜென்ஸீஸ் தான் இன்னைக்கு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு. இன்னொன்னு கவலைக்கிடமா படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா வீடியோல பதிவு பண்றாங்க. மாற்றம் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டோமே. விஜய் சார் என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு நீதி வாங்கி குடுங்க. சிஎம் சார் எங்களுக்கு நீதி வாங்கி குடுங்க. அப்படின்னு கதர்றாங்க. நான் இருப்பேன். உங்க விஜய் மாமா இருப்பேன். உங்க விஜய் அண்ணா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே சார் ஓட்டு வாங்குனீங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கு. என்ன நீதி வாங்கி தர போறீங்க? என்ன நியாயம் வாங்கி தர போறீங்க? இதுல தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சிய சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. அது உங்க கட்சியா இருக்கலாம், இத எதிர்க்கட்சியா இருக்கலாம். ஆனா வெளிப்படையாக இங்க சிஸ்டமே சரியில்ல. பல ரூல்ஸ் மீறப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அடுத்து நமக்கு தெரியுது. அப்ப சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள்ல ஆரம்பிச்சு பார நடத்துறவங்கல இருந்து, காவல்துறையில இருக்கிறவங்கல இருந்து எல்லோருக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்? பொறுத்திருந்து சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க சார். இன்னைக்கு தமிழ்நாடே உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? சட்டம் ஒழுங்குல எப்படியெல்லாம் சமரசம் பண்ணாம இருக்க போறீங்க? அப்படிங்கிறத நாங்களும் பார்க்கிறோம். நன்றி. வணக்கம்.